ஹலோ. ஸ்டோரி டைம். என்ன ஸ்டோரி டைம்? நீங்கள் ஏதோ உங்களை பற்றின ஒரு ஸ்டோரி இல்லை உங்கள் ஸ்டோரி லைன் மாற்றி எழுதுறதா இருக்கலாம். சில பேர் புக் எழுதுறதா இருக்கலாம். ஆஹ், சில உங்களை பற்றின சில விஷயங்கள் நீங்கள் வெளியில் சொல்கிறதா இருக்கலாம். ஆம், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உங்களை பற்றி நீங்கள் ஒரு கிளியரான ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறதா இருக்கலாம். இது ஒரு விஷயம் ஸ்டோரி டைம். என்ன மாதிரியான மெசேஜஸ் வருதுன்றதை பார்ப்போம். நான் 2 டெக்ஸ் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்ன மாதிரியான மெசேஜஸ் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். மிக்ஸ் 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 இதை நான் நேற்றே பண்ணிட்டேன். நான் மேபி 2 விதமான ஒரு ஸ்டோரி வந்துட்டு ஒரே மாதிரியான ஒரு ஒரு லைன் ஆகிறதா கூட இருக்கலாம். நீங்கள் அந்த விஷயங்களை சேர்த்து ஏதோ ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதா இருக்கலாம், இல்லை எக்ஸ்போஸ் பண்ணுறதா இருக்கலாம். உங்கள் சைடு இருக்கக்கூடிய ஒரு உண்மை, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வெளிப்படுத்துகிறதா இருக்கலாம். சில பாயிண்ட்ஸ். ஓகே, நீங்கள் மற்றவங்க கிட்ட நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்க்கறதா இருக்கட்டும், ஏதோ எதிர்பார்க்கும் போது எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயம்தான். உங்களுக்கு வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது உங்களுக்கு. நீங்கள் உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் வெறும் ஒரு ஒரு ஹோப், ஒரு ஃபேக்கான ஹோப்பை தவிர உங்களுக்கு எதுவுமே கிடைக்காத மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயம், குறிப்பிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்கு வெறுமை, தனிமை, அதை தான் கேட்குது எனக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கார்ட் 5 wands. போட்டி அதிகமாக இருக்குது ஒரு விஷயத்தில். காம்படிஷன் அதிகமாக இருக்குது. சில பேருக்கு வந்து உங்களுக்கு மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருந்தாலும் நீங்கள் ஃபோக்கஸ்ன்றது பர்ஃபெக்டாக நீங்கள் அந்த விஷயத்து மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கீழே தள்ளிவிட நிறைய பேர் ட்ரை பண்ணுற மாதிரியும் இருக்குது. வெளிச்சத்தை தோடி சாரி வெளிச்சத்தை தேடி நீங்கள் ஓடுறீங்க. நீங்கள் ரொம்ப நிதானமாக விளையாடுறீங்க இந்த கேமை. நிறைய பேர் உங்களை வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தாலும், உங்களை தள்ளிவிட பார்த்தாலும், நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸில் வந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல், நீங்கள் சேஞ்ச் ஆகாமல், நீங்கள் உங்களுடைய கான்சென்ட்ரேட்ன்றது, உங்களுடைய ஃபோக்கஸ்ன்றது பர்ஃபெக்டாக அந்த ஒரு விஷயத்து மேலே தான் இருக்குது. வேறு எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படல. யார் விழுந்தாலும் சரி, யார் வந்துட்டு என்ன ஆனாலும் சரி, அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறதில்ல. நீங்கள் உங்களுடைய கேம் பர்ஃபெக்டாக விளையாடுறீங்க. கை தேர்ந்த ஒருத்தராக நீங்கள் மாறி இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் கேஷ் பண்ணியிருக்கீங்க. பல டைரெக்ஷன்லேருந்து நிறைய விஷயங்கள். சில பேர் சில புக்ஸ், சில பேர் வந்து சில நாலேஜ், சில விஷயங்களை வந்துட்டு சில லைஃப்பில் சில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சில விஷயங்கள், அந்த மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேட்ச் பண்ணியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுடைய லைஃப்பில். மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பர்சன், எதை பற்றியுமே சீரியஸாக எடுத்துக்காத ஒரு பர்சன், எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நாலேஜ் இல்லை, நீங்கள் ஒர்த் இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி நீங்கள் வெளியில் ஷோ பண்ணுறீங்களே தவிர, நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு அடக்கி வச்சிருக்கீங்க. சீக்ரெட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க. மற்றவங்களை வந்து ஒரு புக் மாதிரி படிக்கிறீங்க. நீங்கள் மற்றவங்களுடைய ஒரு மைண்ட், அவங்களுடைய அந்த ஒரு இமேஜை வந்துட்டு ஒரு புக் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் உங்கள் பாதை நீங்கள் பர்ஃபெக்டாக தான் போயிட்டீங்க. மற்றவங்க நீங்கள் எப்போ விழுவீங்க, நீங்கள் எப்போ தவறி விழுவீங்கன்னு அந்த மாதிரியான ஒரு ஒரு மைண்ட் செட்டில் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. ஒரு ஃப்ரீ பேர்ட் மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு டிவைன் உங்களுக்கு காட்டின ஒரு ஃப்ளோ, அந்த ஒரு ஃப்ளோவில் அந்த ஒரு
பார்த்து நீங்க சூஸ் பண்ணி நீங்க போயிட்டே இருக்கீங்க. நீங்க வந்துட்டு ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கிறீங்க. எல்லாத்துலயும் கான்ஃபிடென்ட். நெறைய சீக்ரெட்ஸ், நெறைய கான்ஃபிடென்ட். அது போற பாதை வந்துட்டு முள்ளு நெறஞ்சிருக்கா? இல்ல பாதையே இல்லையா? அந்த இடத்துல வெறும் ஒரு ஸ்லைட்டா ஒரு மெலிசான ஒரு பாதை மட்டும் தான் இருக்குதா? அந்த கட்ட மாதிரி போட்டு, அத பத்தி நீங்க கவலைப்படல. நீங்க உங்களுடைய அம் அந்த ஜர்னின்றது நீங்க கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எத பத்தியும் யோசிக்கல. நீங்க ஹேப்பியா இருக்கீங்க நீங்க. இன்னும் ஒரு கார்டு இதுல நம்ம எடுப்போம். ஓ நோ, நோ, நோ. நெறைய காம்படிஷன் இருக்கு உங்களுக்கு. சில பேர் ஒர்க்ல இருக்கட்டும், நீங்க வீட்ல ஒரு ஒரு இருக்கக்கூடிய பெர்சனா இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல அந்த மாதிரி இருந்தாலும், உங்களுக்கு போட்டி, பொறாமை இந்த மாரி ஜெலசி பெர்சன்ஸ் நெறைய இருக்கிறாங்க. அம் சில பேர் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கும் அந்த போட்டி, பொறாமைன்றது நெறைய இருக்கிறாங்க. சுத்தி சுத்தி நெறைய பேர் இருக்கிறாங்க. யாராலயும் உங்கள வந்துட்டு கீழ தள்ளவும் முடியாது. உங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணவும் முடியாது. ஏன்னா, நீங்க ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் அதிகமான கான்ஃபிடென்ட். நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நெறைய விஷயங்கள் நீங்க பாஸ்ட்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க. இப்ப அத தவறு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. அதுதான் மத்தவங்கள கண்ணு கூச வைக்கிற மாதிரி இருக்கு. உங்களுடைய கான்ஃபிடென்ட் இருந்த அந்த விஷயம். மேபி சில பேர் நீங்க ஏதோ ஒரு விஷயம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பின்தொடர்ந்து அந்த விஷயத்த நீங்க கேப்சர் பண்ணதுக்கப்புறம், இப்போ நீங்க அந்த ஒரு லைட், அந்த ஒரு மோடுக்கு நீங்க வந்த மாதிரியும் இருக்கு சில விஷயங்கள். மணி, மணி. சில பேர் மேபி மணி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மணி மேபி இப்போ உங்களுக்கு கண்ல வந்திருக்கலாம். அதுக்கான ஒரு நெறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். மேபி பாஸ்ட்ல நீங்க பண்ண தவறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க அந்த விஷயத்த வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இருக்கலாம். மணிய வந்துட்டு மதிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சில பேருக்கு மணி வந்திருந்தாலும் நீங்க அத காட்டாம இருக்கலாம். இல்லன்னா சில பேர் காட்டக்கூடாதுன்ற மாதிரி இருக்கலாம். மணி உங்ககிட்ட வரப்போற விஷயம், இல்ல உங்ககிட்ட இருக்கிற விஷயம் நீங்க வெளிப்படையா மத்தவங்களுக்கு சொல்லாம நீங்க சீக்ரெட்டா ஹேண்டில் பண்ணணும்ன்ற மாதிரி கண்டிப்பா மணி 2 ஆஃப் கப்ஸ் கண்டிப்பா. இன்கேஸ் நீங்க மணிக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அந்த விஷயம் கண்டிப்பா உங்களுடையது தான். உங்களுக்காக மட்டும் தான் அந்த விஷயம். மணி அந்த ஒரு எனர்ஜில நீங்க வந்து அலைன் ஆன மாதிரி இருக்கு. மணி கூட ரிலேஷன்ஷிப் அதிகமாகுது. மணின்றது பெர்சன் கிடையாது. மணின்றது ஒரு கேஷ். அது கூட வந்துட்டு மணி எனர்ஜி அட்ராக்ட் பண்றீங்க. பயங்கர அட்ராக்ட் ஆகியிருக்கேன். கன்ஃபர்மேஷன் என்னோட ஃபோன் மெசேஜ். அந்த ஒரு மணி, அந்த எனர்ஜியோட நீங்க மிங்கிள் ஆயிருக்கீங்க. கண்டிப்பா மணி வந்து கொண்டிருக்கிறதுல ஆல்ரெடி சில பேர் அதுக்கான வரக்கூடிய அந்த ஒரு பாதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி உங்களுடைய இன்ட்யூஷன் சில பேர் உங்களுக்கு வரப்போகுதுன்றது ஏதோ ஒரு மூலியமா தெரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பா ராஜ வாழ்க்கை. மணி, மணி, மணின்னு தான் இருக்க போறீங்க. அந்த எனர்ஜில தான் இப்ப நீங்க அலைன் ஆகியிருக்கீங்க. மேபி இது நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது மணி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இருக்கலாம். கேஷ்ல தான் இருக்க போறீங்க. ஒன்லி கேஷ். ஒரு டீப் அலைன்மெண்ட், ஒரு டீப் கான்ட்ராக்ட் மணி கூட அந்த மணி எனர்ஜிக்கு ஒரு டீப் கான்ட்ராக்ட் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.